வரலாற்று சாதனை படைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சந்திச்ச முதல் தேர்தல்லயே 234 தொகுதியிலயும் தனித்து போட்டியிட்டு 107 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி 74 இடத்துலயும், ஏடிஎம்கே கூட்டணி 53 இடங்களும் ஜெயிச்சிருக்காங்க. விஜய் சார் ஆட்சி அமைப்பாருன்னு தெரியும். ஆனா யாரு கூட அப்படின்றது ஒரு கேள்வி. அது தெரிஞ்சா தான் யார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றதே நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அவருக்கு மொத்தம் 118 இடங்கள்ல 107 இடங்கள் ஆல்ரெடி அவர் ஜெயிச்சுட்டாரு. இன்னும் அவருக்கு தேவைப்படுறது 11 எம்எல்ஏக்கள் தான். 11 பேர் தான் ஆதரவு குடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு மேலயும் ஆதரவு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது தெரிஞ்சா மட்டும் தான் யார் எதிர்க்கட்சி அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். திரு விஜய் 2 தொகுதியில போட்டியிட்டார். 2 தொகுதியிலயும் மாபெரும் வெற்றி. ஆனா ஒரு தொகுதியில மட்டும் தான் அவரால எம்எல்ஏவா இருக்க முடியும். இன்னொரு தொகுதிய அவர் ராஜினாமா செய்வாரு. அது எந்த தொகுதி? அவருக்கு பதிலா அந்த இடத்துல வரப்போறது வேற யாரு? அப்படின்றதும் நமக்கு நாளைக்கு தெரியும். ரஜினி சார், கமல் சார் உட்பட பல திரை பிரபலங்கள் விஜய் சாருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தின் புதிய விடியல், அரசியலின் புதிய அத்தியாயம். வாய்ப்பை நாம் கொடுத்து விட்டோம். மாற்றத்தை விஜய் தருவாரா? பேசலாம், பேசுவோம்.